ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கான பொசிஷன் அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்தலாம். புதுசா வீடியோஸ் பார்க்குறவங்க நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரா நம்மளோட அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ப என்னென்ன பொசிஷன் வச்சிருக்கோம், ஸோ எப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்போ வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத ரெகுலரா நம்ம வந்து போஸ்டர்ஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கான பொசிஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அக்கவுண்ட்ல பார்த்தோன்னா கரண்ட்டா வந்து ₹16,800 ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம 3 பொசிஷன் வந்து வச்சிருக்கோம். இதில கோல்டு, சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ்ல நம்ம வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அத உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ நம்ப என்ட்ரி எடுத்து நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆயிட்டு, ஸோ மார்க்கெட் வந்து ஹியூஜா அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்ம ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி மெயின்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி வந்து 1:1, 1:2, 1:3 அப்படின்றது அளவில்லாம நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமைஸா ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ்ல லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் லாட்டுக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. கரண்ட்டா இப்ப நம்மளுக்கு அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ₹6,800 வந்து கோல்டுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றத நான் போஸ்ட் பண்றேன். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா, அதே சேம் சிங்கிள் லாட் தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதே சேம் டேல வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹11,700 வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே. ஃப்ரைடேல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஹியூஜா மார்க்கெட் வந்து அப் ஆகி, அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. இப்ப சேம் சினாரியோ வந்து கோல்டுலயும் நமக்கு வந்து நடந்திருந்தது. இருந்தாலும் நம்மளுடைய செட்டப்பு ரூல்ஸ வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றதுனால, நம்ப பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டில் வந்து நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனாலும், நம்மளுக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப கரண்ட்டா நம்மளோட அக்கவுண்ட்ல ₹11,000 ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏன் இத ரிப்பீட் பண்றேன் அப்டின்னா, நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூலியமா நம்மளால எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் வந்து பண்ண முடியும். பிளஸ் வந்து கரெக்ட்டான டைரக்ஷன்ல டிராவல் வந்து கன்டின்யூ வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொசிஷன குளோஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட்ட தட் மீன் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அப் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ எஸ்டர்டே குளோசிங்லேருந்து இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2000, 3000. ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பை டேல நான் வந்து ஒரு 3000, 4000 வந்து ஏர்ன் பண்ணணும். ஃபார் இன்ட்ராடே ட்ரேட்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்ட்ராடே நம்ம ஏன் பண்றதில்ல அப்படின்னா, ஸோ அதில புரோக்கரேஜஸ் அதிகமா இருக்கும். ஸோ நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ சார்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணி நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சார்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா நம்மளுடைய ஃபார்முலாஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய என்ட்ரி டார்கெட்ஸ நம்ம டைரக்ட்டா மார்க்கெட்ல அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இது மூலியமா நம்மளுக்கான ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸோ நம்மளுடைய டார்கெட் ஸ்டாப் லாஸ கரெக்ட்டா வந்து குளோஸ் பண்ணுவோம். நம்மளுக்கான வின்னிங் ரேஷியோவ கரெக்ட்டா வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இத தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து டீச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கான பொசிஷன்ல இந்த கோல்டு, சில்வர நம்ம ட்ரையலிங்ல மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து பொசிஷன் வந்து குளோஸ் ஆயிருந்தது. தட் மீன் வந்து ஒரு ₹5,000 லாஸ்ட்ல வந்து பொசிஷன் வந்து குளோஸ் ஆயிருந்தது. நம்மளுடைய இன்ஸ்டா ரெகுலர் அப்டேட்ஸ்ல பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹைலைட்ஸ்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கான பொசிஷன் வந்து லாஸ்ட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி என்னைக்கு ஒரு லாஸ்ட் டே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ₹1,600 வந்து லாஸஸ் வந்து ஃபேஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 5,000லேருந்து ₹1,600 நம்மளுக்கு வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா நம்மளோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ நீங்களே பாருங்க. ஸோ என்ட்ரி எடுத்தது வந்து நம்ம 5த் ஆகஸ்ட் வந்து எடுத்திருந்தோம். 5த் ஆகஸ்ட்லேருந்து மார்க்கெட் வந்து அப் ஆகியிருந்தது. அகைன் வந்து அப் ஆகியிருந்து. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு ஈவினிங்கோட அப்டேட்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ நம்மளோட இந்த பொசிஷன் வந்து லாஸ்ட்ல குளோஸ் ஆகுதா? ப்ராஃபிட்ல குளோஸ் ஆகுதா? அப்படின்றத. லாஸ்ட்லயா? ப்ராஃபிட்லயா? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரூல்ஸ பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபார்முலாஸ்ல மார்க்கெட்ல அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி, ஸோ ஸ்ட்ராட்டஜிய ப்ராப்பரா வித் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட லேர்ன் பண்ணி, உங்களோட ட்ரேடிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.